சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 51. மஞ்சளழகி இளைய பல்லவனை உள்ளே அழைத்துச் சென்றாள். ஒரு சிறிய அறை, அதில் ஒரு சிறு பஞ்சனை, கீழே கம்பளம், அவ்வளவுதான். பஞ்சனையில் உட்கார வைத்தாள். சாளரத்தின் வழியாக பார்க்கச் சொன்னாள். ஜம்பி நதி முகத்துவாரம் நன்றாக தெரிந்தது. பல்லவரே, இந்த இடத்தில் தனிமையில் உட்கார்ந்து முகத்துவாரத்தை நோக்கிக் கொண்டிருப்பேன், நீங்கள் வருவீர்கள் என்று. ஸ்ரீ விஜயத்தின் கொடிகளை பறக்கவிட்டு நீங்கள் வந்தபோது மற்றவர்கள் ஏமாந்தார்கள். நான் ஏமாறவில்லை. விஜயச்சந்திரனால் உங்களை வெற்றி கொள்ள முடியாதென்று எனக்கு தெரியும். அவள் கண்கள் அவன் கண்களை நாடின. அவன் கரங்கள் அவள் கரங்களை நாடின. அப்போது தற்செயலாக வாயில்படியை அவன் கண்கள் நோக்கின. கோட்டை உபதலைவன் நின்றிருந்தான். அவனுக்கு மஞ்சளழகியின் சங்கடமும் தீயிலும் புரிந்தது. தூதுவனாக வந்திருப்பவனை சினம் கொண்டு பார்த்தான். தன்னை பிடிக்கவே மஞ்சளழகியை மகளாக ஏற்று மலையூர் கோட்டைக்கு இளவரசியாக்கியிருக்கிறான் ஜெயவர்மன் என புரிந்து கொண்டான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் காஞ்சனாவின் கரங்களை பற்றியவரே, யார் நீ என்று உபத்தலைவனை கேட்டான். மஞ்சளழகி பயந்தாள். அவர் கோட்டை உபத்தலைவர் என்றாள். உபத்தலைவனோ இளையப்பல்லவன் அருகில் வந்து நீ யார் என்றான். என்னை மரியாதையின்றி அழைத்த யாரும் இதுவரை உயிர் வாழ்ந்ததில்லை என்று சொல்லிக்கொண்டே மஞ்சளழகியின் கரங்களை விட்டு பஞ்சனையில் சாய்ந்து கொண்டான் இளைய பல்லவன். மேலும் தொடர்ந்தான். மலையூர் உபத்தலைவரே, நான் சொல்வதில் ஐயம் வேண்டாம். சொன்னபடி செய்யக்கூடியவன் நான். இதை இந்த கிழக்கு கடற்பகுதியே அறியும். என் எடையில் இருக்கிற குருவாளை கவனியுங்கள். அதை மீது மின்னல் வேகத்தில் எரிந்துவிட என்னால் முடியும். இதை நான் பயின்ற இடம் அப்படி. யாரிடம் பயின்றவர்? அமீரிடம். இளைய பல்லவன் உபத்தலைவரிடமா? அப்படி என்றால் தங்கள் பெயர்? இளைய பல்லவன். உபத்தலைவனுக்கு அந்த அறையே சுழல்வது போல் இருந்தது. மஞ்சளழகியோ அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள். உபத்தலைவரே, கொஞ்சம் நீர் கொண்டு வாரும். இளவரசி மயக்கமடைந்து விட்டார். உபத்தலைவன் நீர் கொண்டு வந்தான். அதை தெளித்து மஞ்சளழகியின் மயக்கத்தை நீக்கினான் இளைய பல்லவன். உபத்தலைவரே, இவரை தொடவும் கூடாது, நெருங்கவும் கூடாது என்று மஞ்சளழகி மயங்கிய நிலையில் சொன்னாள். இளவரசி, நீ அதிர்ச்சியில் இருக்கிறாய். படு மஞ்சளழகி என்று சொல்லி அவளை படுக்க வைத்தான் இளைய பல்லவன். பின் உபத்தலைவனிடம், இப்போது என்னை என்ன செய்ய உத்தேசம்? சிறை செய்ய உத்தேசம். அதில் ஒரு சங்கடம், ஒரு மர்மம் இருக்கிறது. வெற்றியடைந்தது விஜயச்சந்திரன் அல்ல. ஒரு சாமத்திற்குள் நான் திரும்பாவிட்டால் விஜயச்சந்திரனை தூக்கிலிட அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் உத்தரவிட்டிருக்கிறேன். விஜயச்சந்திரன் உயிர் அத்தனை முக்கியமல்ல. உங்களை சிறைப்பிடிக்கப் போகிறேன். பின்பு உங்கள் மரக்கலங்களை அழிக்கப் போகிறேன். மரக்கலங்களை அழிப்பதை ஜெயவர்மன் விரும்ப மாட்டார். அப்படியே கைப்பற்றதான் விரும்புவார். என்னை சிறைப்பிடித்ததாக என் உபத்தலைவர்களுக்கு செய்தி அனுப்பினால் உடனே அவர்கள் சரணடைந்து விடுவார்கள். இளைய பல்லவன் கூறிய அனைத்தும் உண்மையான சொற்கள் என உபத்தலைவன் எண்ணினான். இளைய பல்லவன் திட்டப்படி செயல்பட்டால் கடல்புறா தன் வசமாகிவிடும் என நினைத்தான். ஸ்ரீ விஜயத்தில் சக்கரவர்த்திக்கு அடுத்த பதவி தனக்கு கிடைக்கும் என நினைத்தான். நான் வருகிறேன் இளைய பிளவரே. உம் திட்டம் நிறைவேறினால் நான் ஸ்ரீ விஜயத்தின் உயர்ந்த பதவியை அடைவேன். அப்போது உமது உயிரை காப்பது என் கடமை. இந்த அறையில் நான் வரும் வரை இருவரும் காத்து இருங்கள் என்று தனது திட்டத்தை சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். இளைய பல்லவன் மடியில் கிடந்த மஞ்சளழகி, பல்லவரே, ஏதோ விபரீதம் வரப்போகிறது. உங்கள் உயிருடன் நீங்கள் விளையாடீர்கள் என்று சொல்லி விம்மினாள். தொடரும்.